ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த சவுத் உஸ்மான் பிரிட்ஜ், இந்த 2 கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜஸ், அப்புறம் வந்து பாண்டி பஜார், ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃப்ளட் வந்தது அப்படின்னா முட்டி அளவு தண்ணி இருக்கும். இது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கும். அது ஒரு பாஷான ஏரியா. பின்னாடி இருக்கிற கனமாப்பேட் இந்த ரோடுன்றது வந்து 2015 ஃப்ளட் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு மெயின் வந்து அந்த ரெயின் வாட்டர் ஸ்டோமிங் வந்து சரியா இல்லாதது. அதை வந்து இந்த 5 வருஷத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா தெருவுலையுமே வந்து அது ஸ்டோமிங் சிஸ்டம் பக்காவாக இருக்கு. ப்ளஸ் வந்து ட்ரைனேஜ் வாட்டருக்கான ஃபெசிலிட்டிஸ். இன்னொன்று வந்து முதல்ல வந்து தண்ணி ப்ராப்ளம் பெருசாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இது டேங்க்ல தண்ணி வரும், அதான் பிடிப்பாங்க. இப்போவுமே சில தெருவில் அது இருக்கு. பட் இப்போ அதுக்கான பைப் லைன்ஸும் போட்டு அது ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஈபிக்கு வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ அடிஷனலாக ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று இங்கேயே வச்சிருக்காங்க. முதல்ல எல்லாருமே வெஸ்ட் மாம்பலத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரீசனபிளாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் நிறைய ஸ்கீம்ஸு எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. என்ன சொல்லலாம், இப்போ ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒன்றாவது அவங்க அதில் பலன் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது.